இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி. ஆசிரியர் தின பரிசாக 10 லட்சம் ரிங்கிட் ஜாக்பாட் வென்ற வரலாற்று ஆசிரியர் முனீஸ்வரன். தேசிய நிலையிலான ஆசிரியர் தின கொண்டாட்டத்திற்கு சில நாட்களே உள்ள நிலையில் பினாங்கு பட்டவட் பகுதியைச் சேர்ந்த 56 வயது வரலாற்று ஆசிரியர் எம் முனீஸ்வரன் பேங்க் சிம்பனா நேஷனல் சேமிப்பு திட்ட குழுக்களில் 10 லட்சம் ரிங்கிட் வென்று லட்சாதிபதியாகியுள்ளார். BSN பிரீமியம் சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தின் 123வது மில்லியனராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முனீஸ்வரனுக்கு அதன் தலைமை நிர்வாகி முஜிபுர் ரஹ்மான் முன்னிலையில் 10 லட்சம் ரிங்கிட்டிற்கான மாதிரி காசோலை வழங்கப்பட்டது. முனீஸ்வரனுடன் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் அவரது மனைவி ஜி மஞ்சுளாவும் உடன் இருந்தார். கடந்த 1990 முதல் BSN கணக்கு வைத்துள்ள முனீஸ்வரன் கடந்த 11 ஆண்டுகளாக இச்சேமிப்பு திட்டத்தில் தீவிரமாக முதலீடு செய்து வருகிறார். ஒரே இரவில் மில்லியனராக மாறிய போதிலும் இப்போதைக்கு இந்த பணத்தை அவர் பயன்படுத்த போவதில்லை என்றும் 2030 தனது ஓய்வு காலத்திற்கு பிறகே இதற்கான முறையான நிதி திட்டமிடலை செய்ய உள்ளதாகவும் முனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் விசா இல்லா நுழைவு கொள்கை உலகளாவிய ஆன்லைன் மோசடி கும்பல்களை ஈர்க்கும் முக்கிய காரணியாக அமைந்துள்ளது என போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ கலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இக்கொள்கை வெளிநாட்டு குற்றவாளிகள் இங்கு எளிதாக ஊடுருவ வழிவகுப்பதாக அவர் கூறினார். கடந்த மே 6 மற்றும் 7 தேதிகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் அனைத்துலக ஆன்லைன் மோசடி கும்பலை சேர்ந்த 129 சீன நாட்டவர் மற்றும் 23 மலேசியர்கள் உட்பட 187 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் இருந்து 38 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 3 சொகுசு வீடுகள், ரோல்ஸ் ராய்ஸ் உள்ளிட்ட 20 ஆடம்பர வாகனங்கள் மற்றும் 12 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான தங்கம், நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கும்பல் ஹாங்காங், சீனா, கொரியா மற்றும் ஜப்பான் நாட்டு மக்களை குறிவைத்து ஏமாற்றி வந்துள்ளது என்று இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் IGP கலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். Teguh 2.0 pada 6 Mei 2026 hingga 7 Mei 2026 bagi membantras kegiatan sindiket penipuan dalam talian antarabangsa yang semakin berleluasa dan kompleks. Operasi ini merupakan komitmen berterusan Polis Diraja Malaysia. இதனிடையே சிங்கப்பூர் வட்டி கும்பல்களுடன் தொடர்புடைய 35 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் ஈப்போ போலீஸ் காவலில் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்கள் கண்டறியப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் IGP மேலும் குறிப்பிட்டார். இம்மாத தொடக்கத்தில் ஜலன் அம்பாங் பகுதியில் தம்பதியர் இருவர் பலியான கொடூர வாகன விபத்து தொடர்பாக 24 வயது கல்லூரி மாணவர் மீது இன்று கோலாலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இரட்டை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. டனிஷ் ராமன் குமார் குமரேசன் என்ற அந்த கல்லூரி மாணவர் மஜிஸ்ட்ரேட் நூருல் இசா ஹசன் பஸ்ரி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அந்த மாணவர் அமைதியாக காணப்பட்டார். கடந்த மே 2 தேதி காலை 5:30 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 61 வயது துரைசிங்கம், 56 வயது அவரது மனைவி மேனகா ஆகியோர் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிர் இழந்தனர். கிளான் ஈகிள்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றிய மனைவியை கணவர் எப்போதும் போல காலையில் வேலைக்கு அழைத்து சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் டனிஷ் ராமன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். அவருக்கு ஜாமீன் அனுமதிக்கப்படவில்லை. இவ்வழக்கில் தங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று உயிர் இழந்த தம்பதியரின் குடும்ப உறுப்பினர்கள் நீதிமன்றத்திற்கு வெளியே கண்ணீருடன் தெரிவித்தனர். பட்டாலிங் ஜெயா ஜலான் PJU 8/1 உள்ள எம்பயர் ரெசிடென்ஸ் குடியிருப்பு பகுதிக்கு இன்று நேரில் சென்ற இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ அப்பகுதி மக்கள் எதிர்நோக்கி வரும் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார். அண்மையில் பெய்த தொடர் பலத்த மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் சேற்று நீர் புகுந்து பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இது தொடர்பாக அப்பகுதி குடியிருப்பாளர்கள் விடுத்த அவசர புகாரை தொடர்ந்து டமான்சாரா MPயுமான கோபிந்த் சிங் உடனடியாக இந்த கள ஆய்வை மேற்கொண்டார்.
பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் கோவிந்த் சிங் அங்குள்ள நிலவரம் குறித்து பெட்ராலிங் ஜெயா மாநகர மன்ற அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட வீட்டு வசதி திட்ட மேம்பாட்டாளர்களுடன் இணைந்து விரிவான ஆலோசனைகளை நடத்தினார். பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து குடியிருப்பு பகுதிக்குள் மீண்டும் வெள்ளமோ அல்லது சேற்று நீரோ புகாத வண்ணம் தடுப்பதற்கான நிரந்தர மற்றும் விரைவான தீர்வுகளை உடனே மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மேம்பாட்டாளர்களுக்கும் அவர் உத்தரவிட்டுள்ளார். Lihat kepada video-video yang telah pun dihantar kepada saya, memang saya rasa ini adalah satu perkara yang harus kita bincang dengan teliti. Saya tidak mahu ada satu keadaan yang boleh memudaratkan keselamatan penduduk di kawasan ini, dan oleh itu saya telah pun minta kerjasama semua. Saya ucapkan terima kasihlah MPBJ, pihak polis juga maju penduduk hadir hari ini kerana kita nak tahu bagaimana kita dapat selesaikan masalah ini. Saya pandang perkara ini dengan cukup serius. Ya, kepada saya, kita lihat cuaca memang hari-hari hujan tu lebat, dan kita tidak mahu keadaan di mana kalau cerun itu tak selamat, maka pembangunan yang dicadangkan itu mungkin boleh membawa kepada keadaan yang berbahaya. பெட்ராலிங் ஜெயா சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்படும் வெள்ள பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உள்ளூர் மாநகர் மன்றத்துடன் இணைந்து தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் கோவிந்த் சிங் சுட்டிக்காட்டினார். டாக்டர் சிந்துமதி முத்துசாமியின் மரணம் குறித்த மரண விசாரணை நடைமுறையில் இருந்து வழக்கறிஞர் ஜைட் மாலேக்கை வெளியேற்ற மரண விசாரணை நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ஷா அலாம் உயர் நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. மரண விசாரணை நீதிபதி ரஷியா கசாலி வழக்கறிஞர் ஜைட் மாலேக்கை வெளியேற்றிய நடவடிக்கை எவ்வித நியாயமான காரணமும் இன்றி எடுக்கப்பட்டுள்ளது என்று உயர் நீதிமன்ற நீதிபதி நோர் இஷம் இஸ்மாயில் தீர்ப்பளித்தார். அத்துடன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த மரண விசாரணையை ஏற்கனவே திட்டமிட்டபடி வரும் ஆகஸ்ட் 17 முதல் 20ஆம் தேதி வரை தொடருமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு பெட்ராலிங் ஜெயாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் டாக்டர் சிந்துமதி சந்தேகத்திற்கு இடமான முறையில் மரணமடைந்தார். அவரது மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக கூறி அவரது குடும்பத்தினர் நீதி கேட்டு தொடர்ந்த வழக்கின் ஒரு பகுதியாக இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. கிடா, குலிம் மற்றும் கொத்தஸ்தா மாவட்டங்களில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் 91 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிடா மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஆப்ஸ் சாப்பு மற்றும் ஆப்ஸ் செலேரா சோதனைகளின் போது மொத்தம் 120 பேரிடம் நடத்தப்பட்ட ஆவண பரிசோதனையில் இவர்கள் சிக்கினர். கைது செய்யப்பட்டவர்களில் 72 வங்காளதேசத்தினர், 10 தாய்லாந்து நாட்டவர், 4 பாகிஸ்தானியர், 3 சீன நாட்டவர் மற்றும் 2 இந்தோனேசியர்கள் அடங்குவர். செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாமை, விசா விதிமுறைகளை மீறியது போன்ற குற்றங்களுக்காக 15 முதல் 57 வயதுடைய இந்த வெளிநாட்டினர் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் நடவடிக்கைக்காக இவர்கள் அனைவரும் பலாந்தி குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கிடா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் முகமது ரிட்ஸ்வான் தெரிவித்தார். திசைகள் செய்தி ஊடகத்தில் பணியாற்ற விருப்பமா? விற்பனை துறையில் சாதிக்கும் ஆர்வம் கொண்டவரா நீங்கள்? அப்படியென்றால் நாங்கள் தேடுகின்ற நபர் நீங்களாக இருக்கலாம். புதிதாக பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் சொந்த வாகனத்தை கொண்டிருக்க வேண்டும். மின்னஞ்சல் admin@திசைகள்news.com. தொடர்பு எண்கள் 0361811414 அல்லது 0123516515. 5 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 3 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்து கடுமையான சேதத்திற்கு உள்ளாகின. ஒரு ட்ரெய்லர் லாரி, ஒரு வேன் மற்றும் 3 கார்கள் சம்பந்தப்பட்ட இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்களோ அல்லது உயிர் இழப்புகளோ ஏற்படவில்லை என்று தீயணைப்புத்துறை தெரிவித்தது. பினாங்கு ஜலுத்தோங் ஜலான் மஸ்ஜித் நகரி உடினி சுரங்கப்பாதை பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் சிக்கிய ட்ரெய்லர் லாரி, வேன் மற்றும் புரோட்டான் S70 கார் ஆகியவை தீயில் பெருமளவில் எரிந்து சாம்பலாகின. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க போக்குவரத்து போலீசார் கடமையாற்றினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.